ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டே 2. நேற்று ஈவினிங் நான் டீ குடிக்காததுனால காலையில் ஒரே தலைவலி. ஸோ எழுந்தோன்னே ஜீரக தண்ணியும் எடுக்கலை, பாதாமும் எடுக்கலை. ஜஸ்ட் க்ரீன் டீ போட்டு சுட சுட குடித்தாச்சு. அதுக்கப்புறம் என்னோடய செஹரி மீல்ஸ் காமிக்கிறேன். நேற்று இஃப்தியாரி பேக்கப் மீல் செஞ்சு வச்சுருந்தேன் இல்லையா, அதில் ஒரு சப்பாத்தியும் கொஞ்சம் க்ரீன் சட்னியும் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் சாதமும் மட்டன் ஃபால் மசாலா எடுத்துக்கிட்டேன். மட்டன் ஃபால் மசாலா எல்லாருக்கும் தெரியும், நான் ஆல்ரெடி விலாக்லேயும் போட்டிருக்கேன், வேணும்னா நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதோட ஆஸ் யூஷுவல் என்னோடது அந்த குக்கும்பர், கேரட், ஆனியன், கர்ட் சேர்த்த ரைத்தா. இதுதான் என்னோடய டே 2ஓட செஹரி மீல்ஸ். ஆஸ் அ ஹோம் மேக்கராக இந்த ரமதான் மாதத்தில் வெயிட் கெயின் பண்ண வேண்டாம், வெயிட் லாஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த சேலஞ்ச் எடுத்திருக்கேன். அப்படி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இஃப்தியாரி மீல்ஸ்க்காக நான் கடலை 2 விதமான கடலையும் சேர்த்து ஊற வச்சிட்டேன். சில பேர் கருப்பு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க, சில பேர் வெள்ளை கடலை ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நான் ரெண்டுமே போட்டு மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிட்டேன். இப்போது அதை எடுத்து நல்லா அரைச்சி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, கொஞ்சம் கோதுமை மாவு, நான் 4 கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அதுவே கொஞ்சம் ரொம்ப ஈரமாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிட்டேன். ஸ்பைசஸில் கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், உப்பு கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம், எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நான் மாவு சப்பாத்தி மாவு மாதிரி செஞ்சு வச்சுக்க போகிறேன். நான் தண்ணி கொஞ்சம் கூட போடலை, ஏன்னா அதுலேயே தண்ணி நிறைய இருந்துச்சு. நான் இன்னும் மாவை கொஞ்சம் ஆட் பண்ணிகிட்டே இருந்தேன், அந்த சாஃப்டன் ஆகிறதுக்கு, அந்த டெக்ஸ்சர் வரத்துக்கு. அதுக்கப்புறம் ஒன்று மட்டும் சுட்டு ஃப்ளிப் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதோடு நான் நெய்யும் யூஸ் பண்ணலாம், உங்களோட இஷ்டம்தான். நான் கொஞ்சமாக கீ யூஸ் பண்ணி பார்க்கலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே ஃப்ளேவர் சொல்லிவிட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி சப்பாத்தி சுட்டு வச்சுக்கிட்டேன். மோஸ்ட்லி சாண்ட்விச்சஸ்க்கு நான் பன்னீர், கேப்சிகம், ஆனியன் போட்டு நான் தொக்கு மாதிரி செய்வேன், அதையே இதுக்கு தொட்டுக்க வச்சுக்கிட்டேன். இதுதான் என்னோடய இஃப்தியாரி மீல்ஸு. நான் இப்போ செஞ்சது பேக்கப் மீல்ஸ் தான். ஆஸ் யூஷுவல் நான் பப்பாயா, பனானா, ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்து ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். சியா சீட்ஸ் போட்ட மொஜிட்டோஸ் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் நோம்பு கஞ்சி. இன்றைக்கி டே 2 என்னன்னு தெரியல, இது சாப்பிட்ட உடனே எனக்கு சுத்தமாக பசிக்கவே இல்லை. ஸோ நைட் ஜஸ்ட் தண்ணி குடிச்சிட்டு படுத்துட்டேன். நாளைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், என்ன ரிவ்யூ சொல்லிட்டேன். பாய்.